ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைப்பு சாரா தொழிலை செய்து வரும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தொடர்ந்து பொது சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் சாலை ஓர வியாபாரிகளின் பிரச்சினைகளையும் அவர்கள் எதிர்பார்க்கும் தீர்வுகளையும் அரியணை ஏறுமா என் சொல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பெரிய கடைகள் இருந்தாலும் சின்ன சின்ன கடைகள் தான் பஜாரையே இயக்குது. இன்னும் சொல்லணும்னா சின்ன சின்ன கடைகளால தான் டி நகர் போன்ற இடங்கள்லாம் ரொம்பவே அழகாகுது. ஆனா அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு? அரியணையில் ஏறுமா என் சொல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சந்திக்க போறது சாலையோர வியாபாரிகள். நான் சூஸ் பண்ணங்களை அப்பா அம்மா பண்ணோன்னே நாங்கள் படிக்காதால இன்ட்ரெஸ்ட் வந்துட்டோம். படிச்சிருந்தா வேற எங்கன்னா போயிருப்போம். வியாபாரம் இப்போ ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வியாபாரம் இல்லைன்னா வச்சுங்க கடைக்கார பிரச்சனை. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டார், உடம்பு சரியில்லை. நான் பூ கடை வச்சு தான் பழிச்சிக்கின்னு வீட்டு வாடகை கொடுத்துக்கின்னு இருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. வேற வழியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் அப்பா பணமரம் இருந்தாங்க, அண்ணனும் பணமரம் தான் இருந்தாங்க. இப்போ நான், அண்ணன், தம்பி எல்லாருமே இந்த தொழில தான் இருக்கோம். நான் +2 முடித்தேன். நம்ம தற்சமயத்துக்காக வந்தேன். வேலை எங்கேயும் சரியாக கிடைக்காதனால இதுவே ரெகுலராக பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே அப்படியே அம்மா அப்பா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்படியே அதில் நாம் அப்படியே கன்டினியூ பண்ணி நாமளும் அப்படியே ஒன்றா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நாமளே பண்ணேன். நான் 6 மாதம் ஐடியில் ஒர்க் பண்ணேன். நம்மளுக்கு அது செட் ஆகலை. அது அவனுக்கு சொல்கிற டைமிங் நம்ம அந்த டைமிங் நமக்கு செட் ஆகலை. நம்மனா ஓனர், நம்மளுக்கு தோணுச்சுன்னா கடை கட்டலாம், இது பண்ணிடலாம், நம்மளுக்கு தோணுச்சுன்னா ஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஐடியில் ஒர்க் பண்ணுறதை விட எனக்கு அதோட ஓகே தான். ஏர் கண்டிஷன் டிப்ளமா பண்ணேன். அது ஜாப் கிடைக்கல. சரி அப்படியே ஆரம்பத்தில் சின்ன ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும்னு இதில் வந்தோம். வெளியே சரியில்லை, வெளியே போயாச்சு. எங்களுக்கு பசங்க சாப்பாடு போடுறதுக்கு தகுதி கிடையாது. அதுங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு மறுத்துக்கு சொந்தமாக எங்களுக்கு வீடு கிடையாது. ஏசி இல்லை மேடம். இப்போ ஏசி இல்லாமல் வியாபாரம்லாம் இருக்கு மேடம். நான் அடுப்பு ஒன்று பார்த்துக்கிறேன். 4 மணிக்கு மேலே பார்த்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் யாரும் இருக்கிற காசை வச்சு நான் போடுவேன். கடைங்க நிறைய பெரிய பெரிய கடைங்க திறந்ததுனால இங்கே அதிகமான ஜனங்க வர்றதில்லை. பாடியில் பல்லாவரம் இதெல்லாம் கடைங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய கடைங்க தரல. அதனால இங்கே அவ்வளோ க்ரௌடு வர்றதில்லை. ஆன்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் அங்கே தான் கவனம் செலுத்தி அங்கே தான் வாங்குறாங்க. அதனால லோக்கலில் இருக்கிற வியாபாரம் ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே உள்ள பொருள் விற்றாதான் நம்ம இங்கே உள்ளவங்களுக்கு காசு வரும். இப்போ ஆன்லைனுங்கும் போது கார்பரேட்டுக்கு தான் காசு போகுமே தவிர நம்மளுக்கு காசு வராது. தினமும் சந்திக்கிற விட இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுக்கு வியாபாரம் அதிகமாகும். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எப்படின்னா அங்கே இருக்கிற அந்த டிஸ்பிளேலாம் நாங்கள் வெளியே போட்டிருக்கோம். அந்த மாதிரி வெளியே போட்டிருக்க டிஸ்பிளேயில் இந்த ஃபெஸ்டிவல் டைம் ரைடுன்ற பேரில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுனால எங்களோட வியாபாரிகள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நாங்கள் அதை நம்பி தான் இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் இவங்க இப்படிலாம் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு, வியாபாரிகளுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும். மழை டைமில் தான் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எதுவும் விற்றா விற்கும், எதுவுமே விற்காதுல்ல. மழையிலே விற்காது. ஆனால் மழை பெஞ்சா எங்கே வச்சு கடையை போடுங்க. நாங்கள் இருக்கிறது ரோடு. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கினே அப்படி காலத்தை ஓட்ட வேண்டியதான். ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. ஆன்லைன் நம்ம தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க 1-2 பேர் தான் இந்த கடைக்கு வருவோம். வேற எதுவும் வருமானம் கிடையாது. இப்போ எல்லாமே டிஎஸ்சி ஆகி போச்சு. இப்போ முதல்ல எல்லாம் கம்மியாக வாங்குவோம். இப்போ டிஎஸ்சி சேர்த்து அதிகமானால மக்கள் தலையில் தான் வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது.
முதலெல்லாம் வந்து இப்போ கம்மியாக 100 110 ரூபாய்க்கு நைட்டு வாங்கினேன். இப்போலாம் 250 ரூபா 300 200 மேலே போயிடுச்சு. பீஸுக்கு 20 ரூபா கூடி போச்சு. ரேட்டுகள் வந்து முதல் அதே லாபத்துக்கு தான் விற்க வேண்டியது இருக்குது. அதிகமாக சொன்னால் வாங்க மாட்டாங்க. மத்திய அரசு சட்டமும் ஒன்று இருக்குது, சாலையோர வியாபாரிகளை பாதுகாப்பது, அந்த சாலையோர வியாபாரிகளை முறைப்படுத்துதல், அந்த வியாபாரத்தை முறைப்படுத்துதல் 2014 சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 2015 வந்து ஒரு விதிமுறைகள்லாம் உருவாக்குனாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சாலையோர வியாபாரின்னு சொன்னால் அவர் வந்து போலீஸோ மாநகராட்சியோ வந்து முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு இல்லாமல் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த இடம் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து அவங்களுக்கு மாற்று இடமும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள காலி பண்ணணும். சாலையோர வியாபாரிகளுக்கு ஸ்ட்ரீட் வெண்டர் இருக்குது, அதாவது STVன்னு சொல்லி அதில் கோடில் குறிப்பிடுவாங்க. அவங்களுக்கு நலவாரி இருக்குது. அதில் வந்து நான் 6வது படிக்கிறதுலேருந்து கல்வி உதவி இருக்குது, மகப்பேறு உதவி இருக்குது, திருமண உதவி இருக்குது, 60 வயசுக்கு மேலான பென்ஷனும் இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னால் அரசாங்கம் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வருது, அந்த திட்டங்கள் அந்த மக்களை போய் சென்றடையன்னு சொன்னால் எதுக்கு விளம்பரம் பண்ணுறவங்க இப்படி ஒரு நலவாரியம் இருக்குது இதில் வந்து நீங்கள் சேர்ந்துங்க. 7% தான் அமைப்பு சார்ந்த தொழில் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க. 7% அவங்களுக்கு தான் சமூக பாதுகாப்பு என்பது இருக்குது, ESI PF பென்ஷன் எல்லாம் இருக்குது. மீதி 93% இப்படிப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளி தான். அந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவதும் அதுக்கான ஒரு தனி நிதியும் உருவாக்குவதும். கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 60 வயது ஆன பிறகு அவங்களுக்கு வந்து லம்சம் அமௌண்ட்டே கொடுப்பாங்க, ஒரு அமௌண்ட்டே வரும் அவங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த அமௌண்ட்டு கூட கிடையாது. அரசு வந்து ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கினா தான் வந்து பயனுள்ள முறையில் அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா பத்தாது. சாலையோர வியாபாரிகளை பாதுகாப்பு என்பது வங்கி கடனுதவி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து சில மானியங்கள் கூட கொடுக்கலாம். அதுதான் வந்து அவங்கள பாதுகாக்கிற வழி. அதே போல் வந்து முறைப்படுத்தணும். அவங்கள வந்து சென்னைக்கு அப்பால் போகக்கூடாது, நீ 40 கிலோமீட்டர் தாண்டி போயிடு, சென்னை வந்து உங்களால் தான் அழகு இல்லாமல் போகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மக்களுக்காக தான் நகரம், மக்களுக்காக தான் எல்லாமே. இந்த பூர்வகுடி மக்கள், உழைப்பாளி மக்கள், இந்த பொருளாதார சுழற்சியில் தன்னுடைய உழைப்பை செலுத்தக்கூடிய மக்கள், இவங்களை வந்து புறக்கணிப்பது என்பது எந்த வகையிலும் பயனளிக்காது. வேற சமூக சீர்கேடுக்கு தான் அது வழிவகுக்கும். நம்ம நாட்டுல அமைப்பு சாரா தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமா 48 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. அதுவே தமிழகத்துல 38 லட்சத்திற்கும் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான். பதிவு செய்யப்படாம இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நம்ம நாட்டின் பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சாலையோர வியாபாரிகள். அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தீர்வு அரசு கிட்டையும் சமூகத்தின் கையிலையும் தான் இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.